ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம சீரீஸோட 14th எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். எபிசோட் ஸ்டார்டிங்லயே ஜின்ஷுவோட டீம்ல ஒரு காம்படிஷன் மாதிரி வைக்கிறாங்க. யாருக்கெல்லாம் திறமை இருக்கோ அவங்களாம் அவங்க பிரிவுல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்காக அங்க வர நம்ம ஹோங்னி தனியா பூச்சுவை கூட்டு போறா. ஆமாண்டா இப்ப இங்க என்ன செக் பண்ண போறாங்க அப்படின்னு கேட்க, உன் உடம்புக்குள்ள சக்தி வேர் இருக்கான்னு செக் பண்ண போறாங்கன்னு சொல்ல, சக்தி வேரா அதெல்லாம் வேற இருக்கணுமா அப்படின்னு ஹோங்னி கேக்குறா. அடி பாவி, அது கூட தெரியாம தான் நீ காம்படிஷனுக்கு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேச ஆரம்பிக்கிறான். அதெல்லாம் எல்லாருக்குள்ளயும் இருக்காது, சில பேருக்குள்ளதான் இருக்கும். அவங்க மட்டும் தான் இங்க வந்து சேர முடியும். அது மட்டும் இல்லாம அவங்களாலதான் சக்தி சேர்க்கவே முடியும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எப்படியாவது சமாளிச்சு ஆகணும், நான் பாரு என் திறமைய காட்ட போறேன் அப்படின்னு பையன் கெட்டப்லயே நம்ம ஹோங்னி வீரமா நடந்து போயிட்டு இருக்கா. அதுல கலந்துக்கிறதுக்கு கொஞ்சம் பேர் வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி அதுல மார்க் போடுறதுக்கு நம்ம கொன்லோனும் அங்க வரான். கொன்லோனை பார்த்ததுமே ஹோங்னி பாக்குறா, இந்த பையன் தான் நான் மயக்கத்துல எந்திரிச்சு பார்த்தேன், நம்ம பையனை நம்ம ஃப்ரெண்ட கூட்டு போனது லெமனை, அப்ப இவனை எப்படியாவது பிடிச்சா லெமனை பிடிச்சிடலாம்ல அப்படின்னு யோசிச்சுட்டு அங்கே வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா நின்னுக்கிட்டு இருக்கா. போட்டி ஆரம்பிக்குதுன்னு ஆளுங்க சொல்றாங்க. ஆளா நம்ம பூச்சு தான் போறான். பூச்சு சொல்லிக்கிட்டு இருக்கான், எனக்கு தெரிஞ்சு எனக்கு இருக்கிற திறமை படி பார்த்தா எனக்கு கண்டிப்பா ஃபயர் வேர் தான் இருக்கு அப்படின்னு சொல்ல, உடனே அங்க இருக்கிற பசங்க ஒரு பால் ஒண்ணு காட்டி, இதுல உங்க ரூட்டோட சக்தியை கொடுங்க, இது ஜொலிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நீங்க இதுல சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, உடனே பூச்சு முன்னாடி நின்னு போறான். போய் அவன் பவரை காட்டுறான். அவன் பவரை காட்டினதுமே அது ஜொலிக்க ஆரம்பிக்குது. ஆனா அவன் நினைச்ச மாதிரி அவனுக்குள்ள ஃபயர் இல்ல, எர்த்தோட சக்தி தான் இருக்கு. அதான் இருக்கிறதுலே கம்மி லெவல் சக்திங்கிறதால மத்தவங்க எல்லாம் சிரிக்கவே ஆரம்பிச்சிடுறாங்க. என்னது எர்த்து தான் இருக்கா, எனக்கு இருக்கிற பவருக்கு கண்டிப்பா ஃபயர்ல வந்திருக்கணும் அப்படின்னு இவன் பேச ஆரம்பிக்கிறான். அடுத்து ஒரு பெரியவர் வராரு. நான் என் பவரை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 20 வருஷமா தவம் பண்ணி சக்தி சேர்த்து வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு காட்ட ஆரம்பிக்க, அந்த வால் ஜொலிக்கவே இல்ல. உடனே மத்தவங்க பாக்குறாங்க, சில பேருக்கு நிறைய வந்துட்டு சக்தி சேர்த்து பவர் இருக்கலாம், ஆனா அப்ப கூட வேர் இல்ல அப்படின்னா அவங்களால அதுக்கும் மேல பெரிய ஆள் ஆக முடியாது. சோ நீங்க எங்க டீம்ல ஜாயின் பண்ண முடியாதுன்னு சொல்ல, அது எப்படி நீங்க இஷ்டத்துக்கு சொல்லலாம், நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு அந்த பெரியவரும் சண்டைக்கு வராரு. கொன்லோன் பாக்குறான், உன்னை என்ன பண்ற பாரு, ஓவரா பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சக்தியை பாதியிலே நிறுத்தி வச்சு கலாய்க்க ஆரம்பிக்கிறான். நான் உங்களை சும்மா விட மாட்டேன்டான்னு அவர் பயங்கரமா கடுப்பாயிட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஜின்ஷு வந்துடுறான். இங்க என்ன நடக்குது, மன்னிப்பு கேளு அவர்கிட்ட அப்படின்னு கொன்லோன் கிட்ட சொல்ல, கொன்லோன் உடனே பெருசு மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு, சாரி பெரியவரே இனிமே பண்ண மாட்டேன், தப்பா எடுத்துக்காதீங்கன்னு சொல்ல, பரவாயில்லையே உங்க டீம்ல இருக்கிற ஸ்டூடெண்ட் கூட ரொம்ப சக்திசாலியா இருக்காங்க, இந்த பையன் எவ்வளவு ஈஸியா அவனோட ஐஸ் பவரை யூஸ் பண்றான், இதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் டம்மி தான் எனக்கே புரியுது, நான் கிளம்புறேன் அப்படின்னு அந்த பெரியவர் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. சரி காம்படிஷன் முடிஞ்சிருச்சா கிளம்புவோமா அப்படின்னு ஜின்ஷு சொல்ல, இதோ இன்னும் இந்த பையன் மட்டும் இருக்கான் அப்படின்னு ஹோங்னியை காட்டுறாங்க. ஹோங்னிக்கு கண்டிப்பா அந்த கம்பி ஜொலிக்காது அப்படின்னு ஜின்ஷுக்கு நல்லாவே தெரியுது. ஹோங்னி வரா, சக்தியை கொடுக்குற அப்படின்னு ஏதோ வித்தையை காட்ட ஆரம்பிக்கிறா. ஆனா அந்த கத்தி ஜொலிக்கவே இல்ல. ஹோங்னி மனசுக்குள்ள எல்லா சாமியையும் வேண்டிட்டு, கடவுளே ப்ளீஸ் நான் என் ஃப்ரெண்டை எப்படியாவது காப்பாத்தணும், எனக்காக அந்த கத்தியை ஜொலிக்க வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா சக்தியையும் யூஸ் பண்ணி அந்த கந்தி கிட்ட காட்ட, அந்த கத்தி பர்பிள் கலர்ல ஜொலிக்க ஆரம்பிக்குது. பஞ்சபூதத்துல இருக்கிற எந்த கலருமே இல்லாம ஒரு டிஃபரெண்ட் கலர்ல இது முதல் தடவையா ஜொலிக்குதுங்கிறதால அங்க இருக்கிற எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்காங்க. ஜின்ஷு பாக்குறான், எப்படி இதை ஜொலிக்க வச்சா அப்படின்னு அவன் ஷாக் ஆயிட்டு இருக்கான். ஆனா உடனே மத்தவங்க எல்லாம் இதுவரை இந்த கலர்ல இதை ஜொலிச்சதே கிடையாதுன்னு சொல்ல, அப்ப இந்த பொண்ணு டிஸ்குவாலிஃபை ஆயிட்டான்னு அர்த்தம், இதுக்கு மேல அவங்க இருக்க வேண்டாம், இங்க இருந்து அமுச்சு வச்சிருங்க அப்படின்னு ஜின்ஷு சொல்றான். பயங்கரமா ஹோங்னிக்கு கடுப்பாகுது. என்னது இது ஜொலிக்கணும் அவ்வளவுதானே, ஜொலிச்சிருச்சு அப்போ நான் அதுல சேர்ந்துட்டேன், ஏன்னா இதுக்கு மேல நீங்க வெளியே அனுப்ப முடியாது அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கா. ஜின்ஷு ஆனா ரொம்ப ஸ்ட்ரிக்டா நிக்க, கரெக்டா அப்பன்னு பார்த்தா ஒரு ஆள் வந்துடுறாங்க. ஜெயில இருக்கிற டீமன்ஸ் எல்லாம் பயங்கரமா சத்தம் போடுது, என்ன ஆச்சுன்னு தெரியல, கொஞ்சம் வந்து பாருங்க சார்னு சொல்ல எல்லாரும் அங்கிருந்து கிளம்பி போறாங்க. உடனே ஹோங்னி நானும் பின்னாடியே வரேன் அப்படின்னு போயிட்டு இருக்கா. ஆனா அங்க வர அசிஸ்டன்ட் இவ வந்தா அங்க ஏதாவது பிரச்சனை பண்ணுவா, இவனை கட்டி போட்டு வாங்கடா அப்படின்னு சொல்ல, அங்கே நம்ம ஹோங்னியை கட்டி போட்டுட்டு எல்லாரும் கிளம்பிடுறாங்க. அதே மாதிரி பூச்சுவையும் ஹோங்னி பக்கத்துலயே விட்டு போயிடுறாங்க. ஒரு மாதிரி அந்த இடம்லாம் இருட்ட ஆரம்பிக்குது. ஹோங்னிக்கு பயமா இருக்கு. இங்க ஜின்ஷு நேரா ஜெயிலுக்குள்ள போய் பாக்குறான். எங்க ராஜா வந்துட்டாருன்னு இருக்கிற அரக்கனுங்க எல்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற சில ஜின்ஷுவோட ஆளுங்க எல்லாம் இறந்து போய் வர கீழே கிடக்குறாங்க. ஜின்ஷு என்ன பண்றது அப்படின்னு பாத்துட்டு இருக்க, அங்க ஒருத்தன் வரான். இவன் தான் அரக்க தலைவன் அவனே சொல்லிக்கிறான், எனக்கு என் பவர் மறுபடியும் வேணும் கொடுங்க அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறான். இங்க அடுத்து இன்னொரு பக்கம் நம்ம ஹோங்னி பூச்சுவை கூப்பிடுறா. பூச்சு இங்க வாடா, என்ன கழட்டி விடு, நம்ம 2 பேரும் சேர்ந்து உள்ள போயிட்டு அந்த ஜெயில என்ன நடக்குதுன்னு எட்டி பாக்கலாம்னு சொல்ல, நம்மள எங்கேயும் போக கூடாது, இங்கதான் இருக்கணும்னு சொன்னாங்கல்ல, நம்ம எப்படி போறது அப்படின்னு பூச்சு கேக்குறான். அதெல்லாம் சரிப்பட்டு வராது, போலாம் வா, எப்பவுமே தைரியமா இருக்கணும் நீ தானே சொன்ன, போய் பாத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்ல, பூச்சுவும் வர வழியே இல்லாம ஹோங்னியை கழட்டி விட்டுட்டு இருக்கான். எங்க ஜின்ஷு கிட்ட அந்த அரக்கம் பேசிக்கிட்டு
பேசிக்கிட்டு இருக்கான். இங்க பாருடா, நான் பரிதாபம்லாம் பார்க்க மாட்டேன். இதுக்கும் மேல என்னையா நீ வந்து மறுபடியும் அடைச்சு வைக்க ட்ரை பண்ண, நான் வந்துட்டேன். என் அரக்க இன்னத்துக்கே விடுதலை கிடைக்க போகுது. நான் தான் அரக்க ராஜா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க குன்லுன் பாக்குறான். உள்ள இருந்து மத்த அரக்கனுங்கெல்லாம் ஓவரா துள்ளிக்கிட்டு இருக்காங்க. அத்தனை பேரையும் உரைய வச்சிடுறான். இப்ப எவனும் கூட இல்ல, நீ மட்டும் தாடா ஓவரா ஆட போற அப்படின்னு அரக்க ராஜாவை பார்த்து சொல்ல, நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு அரக்க ராஜா ஏதோ வித்தையெல்லாம் காட்டி ஜின்ஷு கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். அப்படின்னு பார்த்து ஹொங்னியும் நம்ம பூச்சுவும் உள்ள வராங்க. ஒளிஞ்சிருந்து பாத்துட்டு இருக்காங்க. இதுதான் ஜெயில்னா நம்ம லெமன் இங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, யாருக்கும் தெரியாம உள்ள போய் பாத்துற வேண்டியதான் அப்படின்னு நம்ம ஹொங்னி எங்க உள்ள ஓடிக்கிட்டு இருக்கா. பூச்சுவும் பின்னாடியே வந்துட்டு இருக்கான். ஒவ்வொரு இடமா ஹொங்னி போயிட்டு எங்கேயாவது இருக்கானா லெமன் அப்படின்னு தேட ஆரம்பிக்க, நம்ம ஜின்ஷு உள்ள இருந்துகிட்டு மத்த எல்லாரையும் வேற வேற ரூம் போய் பாத்துக்கோங்க, இந்த அரக்க ராஜாவை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல மத்த எல்லாரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. அரக்க ராஜா யாருக்கும் தெரியாம ஜின்ஷுக்கே தெரியாம நைஸா அங்க இருந்து கிளம்பி குன்லுன் எங்க இருக்கானோ அவனை அட்டாக் பண்றதுக்கு போயிடுறான். கரெக்டா குன்லுன் வேற யார்கிட்டயோ சண்டை போட்டுட்டு இருக்க ஹொங்னி அங்க வந்துடுறா. டேய் பின்னாடி பாரு அப்படின்னு கத்திடுறா. அதனால குன்லுனும் கொஞ்சம் மிஸ் ஆயிடுறான். அந்த இடத்துக்கு ஜின்ஷு வந்து அரக்க ராஜாவை புடிச்சிடுறான். நானும் உன்னை போனா போதுன்னு விட்டு வச்சேன், இதுக்கு மேல உயிரோட விடக்கூடாது அப்படின்னு அந்த அரக்க ராஜாவை அங்கேயே கொண்டு அழிச்சிடுறான் நம்ம ஜின்ஷு. அதை பார்த்துட்டு ஹொங்னிக்கு ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி ஆயிடுது. நம்ம குன்லுன் உடனே ஹொங்னிய பார்த்து, நீ மட்டும் கத்தாம இருந்தா நான் இறந்து போயிருப்பேன், என்னை காப்பாத்துறதுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்ல, இவளை கூட்டு போய் இப்பயே வெளியே விட்டுருங்க அப்படின்னு ஜின்ஷு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா ஹொங்னி அப்பதான் ஒருத்தர் செத்து போனதை நேர்ல பார்த்த பயத்துல அங்கேயே மயங்கி விழுந்துடுறா. டக்குனு ஜின்ஷு வந்து தாங்கி பிடிச்சிடுறான். அவளை அப்படியே தூக்கிட்டு போயிட்டு நேரா ரூம்குள்ள படுக்க வச்சு அவளுக்கு கொஞ்சம் சக்தியை கொடுத்து மறுபடியும் உயிரோட கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். உனக்கு ஒன்னும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்ஷுவை பக்கத்துல உட்காந்துட்டு அந்த ஹேர் பின் இவன் கையில இருக்கு அதை எடுத்து பாக்குறான். கரெக்டா அப்பன்னு பார்த்து இவ கையை பிடிச்சிட்டு என்னை எந்த அனுப்பாதீங்க, நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிக்கிறா தூக்கத்திலேயே. நம்ம ஜின்ஷு அங்க இருந்து சோகமா கிளம்பி போயிடுறான். ஆனா ஹொங்னி ஃப்ராடு வேலை தான் பண்ணிருக்கா, இன்னும் முழிச்சுட்டு தான் இருக்கா. எப்படியோ நம்ம ஏமாத்திட்டோம் அப்படின்னு சிரிச்சுட்டு உள்ளேயே படுத்துட்டு இருக்கா. அப்போ கரெக்டா நம்ம ஜின்ஷு வெளியே வர ரெண்டு அசிஸ்டன்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. குன்லுன் என்னதான் பார்க்க விளையாட்டுத்தனமா இருந்தாலும் உள்ளுக்குள்ள நல்ல மனசுதான் இருக்குன்னு சொல்ல, அவனுக்கா அடங்கவே மாட்டான், பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பான் அப்படின்னு ஜின்ஷு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப அங்க குன்லுன் வேகமா ஓடி வந்து, மாஸ்டர் என்ன மன்னிச்சிருங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன், அது மட்டும் இல்லாம நான் வெளியே போகும்போது என்ன நடந்துச்சுன்னா அப்படின்னு இஷ்டத்துக்கு கதை சொல்ல ஆரம்பிக்க, நீ திரும்ப திரும்ப கதை சொல்லிக்கிட்டே இருக்காத, அந்த ஹொங்னி உன்னை காப்பாத்துற அப்படின்னு இந்த நிலைமையில இருக்கா, சீக்கிரமா அவளுக்கு உடம்பு சரியானதுக்கு அப்புறமா இந்த இடத்த விட்டு அவளை அமுச்சு விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஜின்ஷு கிளம்பி போயிடுறான். இங்க நேரா வர நம்ம குன்லுன் அங்க மருந்து ரூம்ல இருந்து நிறைய மருந்து திருடிட்டு வெளியே ஓட ஆரம்பிக்கிறான். அங்க வர இன்னொரு ஸ்டூடெண்ட், எங்க போற என்ன பண்றேன்னு கேட்க, மருந்து தேவைப்படுது, லூஜு எப்ப வருவான், அவன் வரத்துக்குள்ள நான் திரும்ப வந்துடுறேன் அப்படின்னு குன்லுன் அவசர அவசரமா போறான். ஏன்னா அவன் பார்க்க போறது லூயாவை தான். லூயாவை ஒரு ரூம்ல போய் அடைச்சிட்டு வந்திருக்கான். இவன் போய் நேரா கதவை திறக்க லூயாவை அமைதியா இருந்து பாத்துட்டு இருக்கா. குன்லுனை பார்த்துட்டு இவன் எப்பயுமே திருந்த மாட்டான் போல, 10 ஜென்மம் எடுத்தா கூட இவனுக்கு அறிவே வராது போல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. எதுக்குடா நீங்க விட்டு போன, அறிவு இருக்கா இல்லையான்னு சொல்ல, இங்க பாருமா, உன்னை நான் வெளியே விட்டுருந்தேன்னா வெளியே நடந்த பிரச்சனைக்கு எல்லாம் உயிரோடயே இருந்திருக்க மாட்டேன், அதான் பாவம் பார்த்து உன்னை இங்க விட்டு போனா ஓவரா பேசுறியா அப்படின்னு கத்திட்டு பக்கத்துல வந்துட்டு, கொஞ்சம் வந்துட்டு உன் மருந்து போட்டு விடுறதுக்காக தான் வந்தேன்னு சொல்ல, அதெல்லாம் உன் ஹெல்ப் எனக்கு தேவையில்லைன்னு லூயா கண்ணை மூடிக்கிறா. கிட்ட போய் பாக்குறேன் அப்படின்னு குன்லுன் அவளை கலாய்க்கிறதுக்காக கிட்ட போய் பாக்குறவன் இவன் முகத்தை ரொம்ப க்ளோஸ் அப்ல பார்த்துட்டு லைட்டா காதல்ல விழ மாதிரி ஆரம்பிக்கிறான். லூயா கண்ணை திறந்துடுறா. இவன் க்ளோஸ் அப்ல இருக்கிறத பார்த்துட்டு பயந்து போயிடுறா. ரெண்டு பேரும் கொஞ்சம் நர்வஸ் ஆயிடுறாங்க. லூயாவை கூட்டு போய் உட்கார வச்சுட்டு கையை காட்டு மருந்து போட்டு விடுறா அப்படின்னு எடுத்துட்டு வந்த மருந்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு விட ஆரம்பிக்கிறான். லூயாவை பாக்குறா. இருந்தாலும் லூசு பயலா இருந்தாலும் நல்ல மனசு இருக்கும் போல இவனுக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. நீ படுக்கு செத்து எதுவும் போயிடாத, நல்லா பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறம் செத்தாலாவது உன் தோலை வித்து நான் காசு பார்க்க முடியும், இப்ப செத்தா வந்துட்டு எந்த பையனும் இருக்காது புரியுதான்னு சொல்ல, நீ வாய் முடிட்டு இங்க இருந்து போ அப்படின்னு இவளும் கத்த ஆரம்பிக்கிறா. எந்த போறியா இல்லையா அப்படின்னு கத்த, நான் என்ன உன் வேலைக்காரன், நான் நினைச்சப்ப வரத்துக்கு போறதுக்கு, சரி பரவாயில்ல போறேன் அப்படின்னு குன்லுனும் அங்க இருந்து கிளம்புறான். அடுத்த நாள் காலை ஆகுது. நல்லா ஹொங்னி தூங்கி முழிச்சிட்டு இருக்கா. இங்க வெளியே என்ன இன்னும் அவங்க தூங்கிட்டு இருக்காங்க, இன்னும் அவளோட உடம்புல அவ்வளவு அடிபட்டுருச்சா அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம ஜின்ஷு கிட்ட அசிஸ்டன்ட்டும் குன்லுனும் கேட்க, தூங்குறவங்கள தான் எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள எழுப்ப முடியாது, இந்த பீஸ எழுப்புறதுக்கு எங்கிட்ட வேற ஒரு வழி இருக்கு அப்படின்னு ஜின்ஷு சொல்றான். நல்லா ஹொங்னி உள்ள தூங்கி எந்திரிச்சிட்டு சுத்தி முத்தி பாத்துட்டு இருக்கா. பார்த்தா டேபிள்ல நிறைய சாப்பாடு இருக்கு. ஹை சாப்பாடு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே உள்ள ஜின்ஷு வரான். டக்குன்னு வந்து தூங்குற மாதிரி மறுபடியும் நடிக்க ஆரம்பிக்கிறா ஹொங்னி. ஜின்ஷு வந்துட்டு என்னமா நடிக்கிறா பாருன்னு அவன் ஒரு பவுல் நிறைய நூடுல்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு, எவ்வளவு சூப்பரா இருக்கு, டேஸ்டியா இருக்கு அப்படின்னு வேணும்னே சத்தமா சாப்பிடுறான். ஹொங்னி இருக்கிற பசியில வயிறை இறுக்கமா புடிச்சிட்டு ஐயோ பசிக்கிறேன்னு புலம்ப ஆரம்பிக்கிறா.
ஜின்ஷு எதையும் கண்டுக்காம அங்கிருந்து நேரா வெளியே போயிடுறான். ஹோங்னி பாக்குறா, சான்ஸ் கிடைச்சது, நல்லா எல்லா சாப்பாடையும் இழுத்து போட்டு ஒரு பிளேட்ல ஒரு பருக்கையை விடாமலத்தையும் காலி பண்ணிட்டு இருக்கா. நான் எங்க இருந்து லெமனை கண்டுபிடிக்கிறது, என்ன பண்றது அப்படின்னு அவ பாட்டு குறுக்க நெடுக்க யோசிச்சுட்டு இருக்க. கரெக்டா கொன்லுன் வந்துடுறான். மாட்டிக்கிறா நம்ம ஹோங்னி. உனக்கு நான் தேங்க்ஸ் சொல்லதான் வந்தேன், என்ன காப்பாத்தினல, ஆனா இதுக்கு மேல நீங்க இருக்க வேண்டாம், உனக்கு கூட்டு போய் வெளியே விட சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க நம்ம குன்லுன் சொல்ல ஆரம்பிக்க உடனே ஹோங்னி அப்படியே அப்படின்னு டாபிக்க மாத்திக்கிட்டு இருக்கா. குன்லுன் சொல்றான், உன்னை ஏற்கனவே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு. என் முகம் அப்படிதான் சாதாரணமான முகங்கிறதால எல்லாரும் அப்படி சொல்லுவாங்க, இது ஒண்ணு பெரிய பிரச்சனை கிடையாது அப்படின்னு ஹோங்னி சொல்லிட்டு, நான் வந்துட்டு ஒரு விஷயத்தை கேட்கணும், நீ ஏதாவது வந்துட்டு ஒரு அரக்கு குழந்தைய பாத்தியா, நல்ல உருண்டையா இருக்கும் அப்படின்னு அவ லெமனை பத்தி சொல்ல வர. ஆனா நம்ம குன்லுன் நினைச்சுக்கிறான் அவ குட்டி நிறைய பத்தி, அதாவது லூயாவை பத்தி சொல்றதுக்கு வர அப்படின்னு. வாயை மூட புரியா இல்லையா, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா நடக்கிறதே வேற, புரியுதா, இதுக்கு மேல ஒரு வாயில இருந்து ஒரு வார்த்தை கூட வரக்கூடாது அப்படின்னு அங்க இருந்து குன்லுன் வெளியே போயிடுறான். வெளியே போயிட்டு அவ இருந்த வரைய நம்ம கண்டிப்பா லூயாவை மாட்டிக்குவா போல, எப்படியாவது இவங்க இருந்து அமுச்சு விட்டுறணும் அப்படின்னு குன்லுன் ஒரு பக்கம் பிளான் பண்ண ஆரம்பிக்கிறான். ஜின்ஷு மறுபடியும் உள்ள வரான். காலி பிளேட் எல்லாத்தையும் பாக்குறான். ஆனா மறுபடியும் நம்ம ஹோங்னி தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. நல்லா சாப்பிட்டியா அப்படின்னு கேட்க கொஞ்சம் பத்தல அப்படின்னு ஹோங்னி கூச்சமே இல்லாம சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி சாப்பிட்டது போதும், இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்ல, இல்ல எனக்கு இன்னும் உடம்பு சரியாகல அப்படின்னு ஹோங்னி போய் சொல்றா. இன்னும் உடம்புக்கு என்ன பண்ணுதுன்னு கேட்க நெஞ்செல்லாம் படப்படப்பா இருக்கு அப்படின்னு ஹோங்னி சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே நம்ம ஜின்ஷுக்கு பழைய ஞாபகம் வந்துருது. நீ என் பக்கத்துல வந்தாலே நெஞ்சு படப்படப்பா இருக்குன்னு சொல்லிட்டே இருப்பால, அது ஞாபகம் வந்துருது. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது, சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பி போ அப்படின்னு ஜின்ஷு அங்க இருந்து அவளை அவாய்ட் பண்ண பாக்க, இல்ல இல்ல நான் குன்லுனை காப்பாத்தினேன், அதனாலதான் எனக்கு ஒரு மாதிரி பயத்துல படப்படன்னு இருக்கு, அதை சரி பண்ற வரைய நான் இங்க இருந்து போக மாட்டேன்னு சொல்ல, உனக்கு ஒண்ணும் இல்ல நீ கிளம்பலாம் அப்படின்னு ஜின்ஷு சொல்றான். வேணா சட்டையை வேணா கழட்டி காட்டவா அப்படின்னு ஹோங்னி வேகமா சட்டையை ஓபன் பண்ண போக நம்ம ஜின்ஷு பதறி அடிச்சுட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறான். ஹோங்னி சிரிச்சிட்டு இருக்கா. அங்க நம்ம குன்லுன் நேரா பூஜுவையும் ஹோங்னியையும் கூட்டிட்டு வந்துட்டு, இங்கதான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, நீங்க இங்க தங்க போறீங்கிறதால இங்கே சேர்ந்து தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்ல, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் உள்ள வராங்க. உள்ள வந்து பார்த்தா பசங்க யாருமே சட்டையே போடாம அவங்கவங்க ஜாலியா அடிச்சு விளையாடிக்கிட்டு இருக்க. ஹோங்னிக்கு கூச்சமா இருக்கு, வேகமா திரும்பி நின்னுக்கிறா. குன்லுன் பாக்குறான், டேய் அடிச்சு விளையாடினதெல்லாம் போதும், நம்ம கூட இன்னும் 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க, அவங்க முன்னாடியாவது மரியாதையா பிஹேவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்க தங்கிக்கு வரல ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு ஹோங்னியே 2 மிரட்டிட்டு, இவளை இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே மிரட்டிட்டே இருந்தோம்னா இங்க இருந்து ஓடி போயிருவா அப்படின்னு மனசுக்குள்ளேயே யோசிக்கிறான். ஹோங்னியையும் பூச்சுவையும் கூட்டு போயிட்டு, எப்படி என் ட்ரிக்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்றேன்னு சொல்லி காட்டுறேன், புரியுதா, அதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய சக்தி வேணும் அப்படின்னு கையில வந்து பெருசு பெருசா சக்தி எல்லாம் கிரியேட் பண்ணி காட்டிக்கிட்டு இருக்கான். இங்க கிளாஸ்க்கு பாடம் எடுக்கிறதுக்கு போற நம்ம ஜின்ஷு பாத்துடுறான், எங்க ஹோங்னியை காணோம் அப்படின்னு. குன்லுன் தனியா கிளாஸ் எடுக்கிறாருன்னு சொல்ல, என்னது அவனா அப்படின்னு ஜின்ஷு வேகமா வெளியே வர ஆரம்பிக்கிறான். இங்க பார்த்தா குன்லுன் நம்ம ஹோங்னி கிட்டையும் பூச்சு கிட்டையும் பல வித்தையெல்லாம் செஞ்சு காட்டிட்டு இருக்க. இன்னும் சொல்லிக் கொடுங்கன்னு 2 பேரும் கத்துறாங்க. அப்பன்னு பார்த்து ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் வந்துருச்சு அப்படின்னு குன்லுனை பாதியிலே கூப்பிட அவன் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இப்போ ஹோங்னியும் பூச்சுவும் தனியா பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க இருக்கிறவங்களை பத்தி ஒவ்வொருத்தங்களையும் நான் சொல்றேன் பாரு அப்படின்னு ஒருத்தங்களை பத்தியும் பூச்சு சொல்ல, அப்படியே அடா அப்படின்னு ஹோங்னி உட்காந்து கேக்குறா. இது தூரமா வந்து பாக்குற ஜின்ஷுக்கு செம்ம பொசசிவ்னஸா இருக்கு. எப்படி இவங்க 2 பேரும் இவ்வளவு க்ளோஸ் ஆயிட்டாங்க, அதுக்குள்ள பேசிட்டு இருக்காங்களே அப்படின்னு சைட்ல இருந்து ஓட்டு கேட்க ஆரம்பிக்கிறான். பார்த்தல நான் கொஞ்ச நாளா வந்துட்டு இன்ஸ்பெக்டரா இருந்தேன், அதனால ஒருத்தங்களை பத்தி விசாரிக்கிறதுல எனக்கு ரொம்ப நல்லா வரும், எல்லார பத்தியும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு பூச்சு பேசிக்கிட்டு இருக்கான். ஜின்ஷுக்கு இதுக்கு மேல தாங்கிக்க முடியாம அங்க இருந்து நேரா கிளம்பி வர, ஹோங்னியும் பூச்சுவும் மெடிடேட் பண்ற அப்படின்னு தூங்கி வலிஞ்சிட்டு இருக்காங்க. ஜின்ஷு வரான். நல்லா தூங்குனது போதுமா அப்படின்னு கேட்டுட்டு 2 பேரும் பயந்துட்டு எந்திரிச்சிட்டு, மாஸ்டர் வணக்கம் மாஸ்டர் அப்படின்னு போட்டுட்டு, லைட்டா மெடிடேட் பண்றதுக்கு ட்ரை பண்றோம், தூக்கமா வந்துருச்சு அப்படின்னு ஹோங்னி சொல்றா. கண்ணை மூடி கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, அப்ப மெடிடேஷன் வருதான்னு பாருங்க, இப்போ கண்ணை மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன தெரியுது அப்படின்னு நம்ம ஜின்ஷு கேட்க, பூச்சு உடனே இருட்டா தெரியுது மாஸ்டர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே அதை கண்டுக்காம கொஞ்சம் கூட கவலையும் படாம ஜின்ஷு ஹோங்னியை பார்த்து, உனக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்க, நீங்க தெரியுறீங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்றா கண்ணை மூடிக்கிட்டே. நம்ம ஜின்ஷுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வந்துருது. போக்கஸ் பண்ணுன்னு சொன்னாலே எப்ப பாரு ஜின்ஷுவை பத்தி தானே யோசிப்பா. அந்த ஞாபகம் வந்துட்டு, என்ன நினைச்சிட்டு இருக்க, எப்படிலாம் அடுத்தவங்களை பத்தி யோசிக்க கூடாது அப்படின்னு ஜின்ஷு அங்க இருந்து கோவத்தோட கிளம்பி போயிடுறான். போயிட்டு மனசை கண்ட்ரோல் பண்ணுன்னு அவனுக்கு அவனே திட்டிக்கிட்டு, இந்த ஹோங்னியை எங்கேயும் போக விடாதீங்க அப்படின்னு சொல்ல, அவளை எதுக்கு நான் பாத்துக்கணும் அப்படின்னு அசிஸ்டன்ட் ஒரு பக்கம் கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கான். அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.